ஹாய் சுந்தரீஸ், வெல்கம் டு தையல் உலகம். இந்த வீக் எனக்கு ஒரு டாஸ்கோட தான் அமைஞ்சுது. ஏன்னா ஒரு ஷர்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாதது. குழந்தைக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவனுக்கு குட்டி குர்த்தா அந்த மாதிரி டங்க்ரீஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஷர்ட்டாக ஒரு ஃபார்மல் ஷர்ட்டை நான் இதுவரை ஸ்டிச் பண்ணதே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டிச் பண்ணி அப்புறம் அது வேர் பண்ணாட்டின்னா சங்கடமாக போயிடும். எதுக்குடா இந்த வம்புன்னு இதுவரை அதை பற்றி யோசித்ததே இல்லை. ஆடு வந்து தானாக தலையை கொடுக்குற மாதிரி அவங்களே வந்து கேட்டாங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி தரியான்னு. அது அவங்களோட யூனிஃபார்ம் ஷர்ட்டு. ஸோ வீட்லேயே கொஞ்சம் கிளாத் ஒயிட் கலர் இருந்துச்சு. ஸோ அதுலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணி பழகலாம், நல்லா இருந்துச்சுன்னா ஓகே வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் ஸ்டிச் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் சக்ஸஸ் ஆனப்போ கொஞ்சம் கூட தைரியம் வந்துடுச்சு. அப்புறம் சேம் மெட்டீரியல்லையே இனி ஒரு 2 ஷர்ட்டு ஸ்டிச் பண்ணி டோட்டலாக 3 ஷர்ட் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணேன். நல்லாவே வந்திருக்கு. நீ தீபாவளிக்கு நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி காம்போவாக போடலான்னு யோசிச்சிருக்கேன். நானே ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்னு இறங்கிட்டேன். என் கையில் இருந்த ஒரு க்ரீன் கலர் மெட்டீரியல், இதில் ஆல்டர்னேட் பண்ணால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஒர்க்கும் அதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எம்ப்ராய்டரினா சில்க் த்ரெட் இல்லை, சரி த்ரெட்டில் பண்ணேன். சரி த்ரெட்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சில்க் த்ரெட்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லா வரும். என்னோடய மிஷினில், பொதுவாக மற்ற மிஷினில் எப்படின்னு தெரியல, என்னோடது கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட்னால இதில் வந்து கொஞ்சம் சரி த்ரெட்டு சீக்கிரம் நூல் கட் ஆயிரும். அதோட அந்த டென்ஷன் இது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம். பட் சரி த்ரெட்டில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். எனக்கு நியூவாக இருக்கிற எல்லா பேட்டர்னுமே போட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ காஸ்ட்லியாக நம்ம வெளியில் கொடுத்து வாங்க முடியாதுல்ல. ஸோ நம்மளே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வந்து நியூவாக கரண்டில் ட்ரெண்டில் என்னெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணுவேன். அதில் ஒன்று தான் இந்த ஹால்டர்னெக் ஆல்ரெடி இருக்குது. பட் வந்து இதில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மார்க் பண்ணிவிட்டு, ஆனால் கட் பண்ணிடக்கூடாது. அதுலேயே நம்ம வந்து எம்ப்ராய்டரிக்கு ட்ரா பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அப்புறம் ப்ளவுஸோட பேட்டர்ன் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் கேட்டாங்க ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்கு. எனக்கே ப்ராப்பராக தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னா நானே யூடியூப் பார்த்து தான் நானே ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன். நானாக பண்ணிக்கிட்டுருக்கிறேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் ஐடியா பார்ப்பேன். ஸ்டிச்சிங்கில் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது, ஏன்னா எல்லாமே நியூவாக பண்ணும்போது நமக்கு எல்லாமே தெரியாதுல்ல. ஸோ அதோட பேட்டர்ன் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வந்து நான் யூடியூப்பில் அது எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் அதை பார்த்து கற்றுப்பேன். அது அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. இப்போ தான் ஒரு 2 வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் அப்படியே பேசி எல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ இது பழகுனதுக்கப்புறம் டீச் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். சப்போஸ் ஏதாவது பர்டிகுலர் உங்களுக்கு தெரியலை இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கேளுங்க, சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸுமே யூடியூப்லேயே இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஸ்டைல் இப்போ யூனிக்காக பண்ணுறேன் அப்படின்னா அது ஏதாவது தெரியலன்னா கேளுங்க, ஐடியாஸ் வேணால் ஷேர் பண்ணுறேன். பட் ப்ராப்பர் ஸ்டிச்சிங் வீடியோவாக போடுறதுனா எனக்கு அந்தளவுக்கு நான் இனியும் டெவலப் ஆகலை. டெவலப் பண்ணி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸ்டிச்சிங் ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது மாடல்ஸ் போடுறதுல ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்லீவுக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தேன். அது அந்தளவுக்கு வரலன்னு தெரியும். நான் வந்து எம்ப்ராய்டரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் பீட்ஸும் ஆட் பண்ணி ஸ்லீவுக்கு ஓரளவு பக்கமாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் உள்ளாடி இருக்கிற லைனிங் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, வேறு கலர். என் கையில் இருந்த ஒரு கலராக கொடுத்துருக்கேன். வெளியில் யாருக்காவது ஸ்டிச் பண்ணி கொடுத்தா ப்ராப்பர் இது யூஸ் பண்ணுவோம். எனக்குனால பெருசாக நான் எடுத்துக்கல. இது நெக்ஸ்ட் டே ஒரு பேங்க் வேலையாக ஈரோடு போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஊரை சுற்றிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு குரோமா விசிட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு போகவே இல்லை. வாங்க எல்லாம் போகிறதில்ல, சும்மா போய் பார்த்து ரேட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சோன்னா ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் அங்கே போய் வாங்கலாம். இல்லாட்டினா எல்லாமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே, தெரிஞ்சு வச்சுப்போம். என்ன ரேட்டெல்லாம் போயிட்டுருக்கு பொருளுக்கு அப்படின்னு அடிக்கடி போய் ஏதாவது இப்படி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தால் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வருவேன். ஈரோட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் டிமார்ட். ஃப்ரெண்டோட பேபியை பார்க்க போகணும். ஸோ பேபிக்கு ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸு பார்த்தேன். ஒரு டிஷர்ட், பேண்ட், ட்ரௌசர் வாங்கிட்டு அப்படியே அங்கே என்னென்ன நியூவாக புதுசாக அப்டேட்டாக வந்திருக்கு கலெக்ஷன்லாம் ஒரு வாட்சிங்கை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வழக்கம் போல் நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்டிச்சிங் இறங்கியாச்சு. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. ஆல்ரெடி ஒரு ரேப் ட்ரெஸ்ஸாக இருந்ததை தான் இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது நான் வேர் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு புது பேட்டர்ன்
பண்ண மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் காமிச்ச மாதிரியும் இருக்கும். என்னோடய டேலண்ட்டை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொதுவா எதையும் பெருசா வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலாம்? அது எப்படி நம்ம புதுசா ட்ரெண்டில பண்ணி நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். இந்த மாதிரி மைன்யூட் எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த பென்னில் தான் நான் ட்ரா பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அன்றைக்கே வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க. சப்போஸ் இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் சாக்கில் பண்ணுவேன். அந்த கிளாத்லேருந்து அதை ரிமூவ் பண்ணுறது அப்புறம் ஒரு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அது போகும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு அயர்ன் பண்ணால் எல்லா ஸ்டிச்சிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அயர்ன் பண்ணால் அது அப்படியே கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிடுது. ஸோ மஸ்ட் பை. ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னா மஸ்ட் பை. எம்ப்ராய்டரி பண்ணி முடிச்சாச்சு யோக் பார்ட்டை. ஃபுல்லாக ஸ்கேலப் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக இப்போ ட்ரெண்டில் வந்து ஸ்கேலப் தான் போயிட்டுருக்கு. எந்த பேட்டர்ன் பார்த்தாலுமே ஸ்கேலப் ஒர்க் இல்லாமல் எதுவுமே வரதில்ல. பார்க்கவும் லுக்காக இருக்குது. கிட்ஸுக்கும் இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்காக பண்ணும்போது இதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்குனா ஸ்லீவ்லெஸ்ஸே ட்ரை பண்ணுங்கள். நான் இதை இனியும் வேற ஒரு பேட்டர்ன் மாதிரி பண்ணணுன்னு தான் யோசித்தேன். சரி, நம்ம பாடி டைப்புக்கு அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. இது வரைக்கும் எனக்கு மட்டும் பின்ன கசின்ஸுக்கு அப்படி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கறனால இது வரைக்கும் நான் வேறு மிஷின் வாங்க யோசித்ததில்ல. இப்போ எல்லோரும் ஸ்டிச்சிங் கேட்குறாங்க. ஸோ ஒன்று புதுசாக நல்ல ஒரு மிஷின் வாங்கணுன்னு தான் யோசிச்சிட்ருக்கேன். ஆனால் நான் இந்த 5, 8 வருஷமாக காலேஜ்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த இந்த பெடல் மிஷினில் தான் மோட்ரு கூட இதில் வைக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இது பழசு. ஸோ இதில் பெடல் போட்டு தான் காலையில் இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதில் தான் உட்காந்து ஃபுல்லாக வேலை. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.